ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இறால் போட்டு சொரக்காய் போட்டு காரசாரமாக புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ புளிக்குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படி இந்த குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சொரக்காய் பறிச்சுட்டு வந்துடலாம். சொரக்காய் எங்கள் வீட்டிலே தான் நாங்கள் கொடி போட்டிருந்தோம். ஸோ அதில் 2-3 பிஞ்சு விட்டுருக்கு. ஃபஸ்ட்டு காய் இப்போ தான் பறிக்க போகிறோம். இது பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சொரக்காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ கரெக்டாக நம்ம பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இன்னும் 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா முத்தி போயிருக்கும். ஸோ சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் நார்மலாக மீடியமாக ரொம்ப பிஞ்சாகவும் இல்லாமல் ரொம்ப முத்தியும் இல்லாமல் கரெக்டான ஸ்டேஜுக்கில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சொரக்காய் குழம்புக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம சொரக்காய் பறிச்சுட்டு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா செடியுமே இருக்குது. ஸோ நான் வீடியோ எடுக்கலை. அதில் 2 கத்திரிக்காய் நம்ம கத்திரிக்காய் செடியில் காய்ச்சிருந்துச்சு. ஸோ அது 2 பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் முருங்கைக்காய் மரமும் இருக்குது. அதுலேயும் 2 முருங்கைக்காய் பறிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை செடியும் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ அதுலேயும் 2 கொத்து பறிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க அப்போவே சமைச்சு சாப்பிடும்போது குழம்பு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி புளி குழம்புக்கு நம்ம எப்படி புளி ஊற போடுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் புளி ஊற போட்டுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் புளி அடுத்து நம்ம அரிசி களையிற கழனியில் நம்ம குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் கழனியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் நம்ம உப்பு போட்டு தக்காளியை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த குழம்புக்குமே நீங்கள் அரிசி களையும் போது லாஸ்ட்டாக நல்ல தண்ணி ஊற்றி கழனி எடுத்து அதில் சமைச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளியை நல்லாவே கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கரைச்சிட்டு அடுத்து நம்ம புளியும் நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த புளி தண்ணியை இந்த தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எல்லாத்தையுமே இது கூட சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம மல்லித்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் உங்களுக்கு கொழப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் மிளகாத்தூள் போடுற மாதிரி இருக்கும். அதனால குழம்புக்கு கொஞ்சம் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா இந்த புளியோடு சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. பறிச்சுட்டு வந்த சுரக்காயில் கொஞ்சம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ குழம்பு நம்ம கொஞ்சம் தான் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சத்தை நான் தூள் சீச்சிட்டு கட் பண்ணி சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இறாலுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை நம்ம தாளிப்புக்கு நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஸோ நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு ஸோ இப்போ நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுமே நம்ம எண்ணெய் தாளித்தாலுமே நல்லா கடுகாக இருந்தாலும் வெந்தயமாக இருந்தாலும் எண்ணெய் நம்ம போட்டு தாளித்தாலுமே அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து வெங்காயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்து கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 கத்திரிக்காவையும் சேர்த்தாச்சு. இதையுமே நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அடுத்து நான் புளி தண்ணியில் நம்ம தக்காளி கரைச்சோல்ல அந்த தக்காளி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்குன்னு கிடையாது, எந்த புளிக்குழம்புக்குமே புளிக்குழம்பாக இருந்தாலும் ரசமாக இருந்தாலும் எதுக்குமே நீங்கள் தக்காளியை லைட்டாக ஒரு வதக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இது கூட இறாலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடணும்.
இந்த புளிக்குழம்புக்கு பெரிய இறாலோட சின்ன இறால் சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா இறாலையுமே போட்டாச்சு. ஸோ நல்லா வந்து இது மூடியை போட்டு கொஞ்சம் நல்லா வந்து சிம்மிலே வச்சு எண்ணெய் சுருள பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வந்து இறால் வந்து நல்லா சுருண்டு வரணும். இப்போ நல்லாவே இறால் வந்து சுருண்டு வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வந்து அந்த புளி தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெய் நல்ல குழம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் மிதந்து நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லாவே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சொரக்காயும் முருங்கைக்காய் எல்லாத்தையுமே இதில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சொரக்காவை போட்டுக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் சீக்கிரமே வந்துடும். அதனால் நம்ம சொரக்காயை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நமக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த காய்கறிகள் வந்து குழம்புக்கு சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வீட்டில் உள்ள காய்கறியை வச்சு நான் வந்து குழம்பு செஞ்சேன். எந்த காய்கறி போட்டாலுமே உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டா மொச்சையும் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு வேக வச்சுட்டு இந்த குழம்பு கூடயே சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொரக்காய் வந்து போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே முருங்கைக்காவும் சொரக்காவும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது. லைட்டாக ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொதிச்சிருச்சு. நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன தான் கறி குழம்பு, மீன் குழம்பு என்ன தான் வச்சாலும் எங்கள் வீட்டில் இந்த இறால் குழம்பு தான் ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரட். இறால் வாங்கினாலுமே கண்டிப்பாக குழம்பு செஞ்சுருவோம். கொஞ்சோண்டு இறால் எடுத்து வச்சாது இந்த இறால் குழம்பு வந்து செஞ்சுருவோம். இப்போ ஷகருக்கு நம்ம வந்து ஷகருக்கு இந்த மாதிரி காரசாரமாக ஏதாவது இருந்தால் தான் அந்த டைமிங்கில் எந்திரிச்சு சாப்பிட முடியுது. ஸோ கொஞ்சம் இதாக இருந்தாலும் சாப்பிட முடிய மாட்டேங்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை இன்றைக்கி ஷகருக்கு வந்து இந்த குழம்பு தான் வந்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு கூட்டு வச்சு ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.